ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அண்ணா அவர்களை விடுதலை பண்ணிட்டாங்க. அதாவது தளபதி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ சம்பந்தமா வெளியிட்ட பிரஸ் நோட்டை காவல்துறை அனுமதி இல்லாம பொதுமக்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைது பண்ணாங்க. தென் தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் போராட்டத்துல குவிச்ச உடனே இஷ்யூ பெருசாகுதுன்னு ரிலீஸும் பண்ணிட்டாங்க உடனே. அண்டு கூடவே கைது செய்யப்பட்ட 300க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் விடுவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. இல்லைன்னா தேவையில்லாம இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். அண்ட் புஷி ஆனந்த் அவர்கள் வெளியே வந்த உடனே தளபதி இமிடியேட்டா அவர்கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காரு. எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி நலம் விசாரிச்சிருக்காரு. எப்படியும் இமிடியேட்டா போயிட்டு தளபதியை நேராவும் மீட் பண்ணுவாரு. மேபி இமிடியேட்டா ரிலீஸ் பண்ண சொல்லி தளபதி டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கலாம். அண்ட் இந்த ஒரு அரசுனால தமிழக வெற்றி கழகம் மேலதான் போக போகுது. ஏன்னா இந்த மாதிரி தடைகள் கொடுக்க தான் அதை உடைச்சி பெரிய கட்சியா ஆக முடியும். ஸோ நடந்தது எல்லாம் நன்மைக்கே. அண்ட் இன்னைக்கு நைட்டே புஷி ஆனந்த் அவர்களோட தளபதி ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணா அது வேற லெவல்ல இருக்கும். அண்ட் தளபதியும் சரி, தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வன்கொடுமை சம்பந்தமா மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்ல, நிறைய கட்சிகள் நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டிஎம்கே ஜெயிக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பெருசா வேணாம் போல. கள்ளச்சாராயம், ஏர் ஷோ, கார் ரேஸ்ன்னு அவங்க நிர்வாகத்திலே பயங்கரமா சொதப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வன்கொடுமையில ஈடுபட்டது திமுக நிர்வாகின்றப்போ அதுலயே அவங்களோட சொல்லி முடிஞ்சிருச்சு. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு காலேஜ்குள்ள ஒருத்தன் தைரியமா இந்த மாதிரி பண்றான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும், அவன் பின்னாடி யாரு இருந்திருப்பாங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. ஸோ டிஎம்கே கட்சியில இருக்கிற இந்த மாதிரி தவறான நிர்வாகிகளால தான் அந்த கட்சியை அழிய போகுது. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.